ஹாய் வெல்கம் டு 3 Star எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சோனி பிராவியா மாடல் நம்பர் KLV 32R402A. இதில் என்ன ப்ராப்ளம்னாக்கா டிவி சோனின்னு வந்துட்டு ஆஃப் ஆகிடுது. ஆஃப் ஆகிட்டு 2 times பிளிங்க் ஆகுது. அதுதான் இதில் ப்ராப்ளம். இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போது நான் வந்து உங்களுக்கு டிவி போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், பவர் லைட் எரியுது. நான் இப்போ வந்து ஆன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சோனின்னு வருது, ஆனால் ஆஃப் ஆகிடுச்சு. செட்டு ஆஃப் ஆகிட்டு சோனியில் பொறுத்த வரைக்கும் பிளிங்கிங்கை வச்சு நம்ம என்ன ப்ராப்ளம்ன்றதை கண்டுபிடிச்சிடலாம். இதில் எத்தனை தடவை பிளிங்க் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ லைட்டு பார்த்தீங்கன்னா 1 2 1 2 2 தடவை பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. இப்போ இது வந்து 2 தடவை பிளிங்க் ஆகுது. ஆன் ஆகிட்டு உடனே ஆஃப் ஆகிட்டு 2 தடவை பிளிங்க் ஆகுது. இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த போர்டில் 2 time பிளிங்க்கு எதனால் ஆகுதுனாக்கா, பெரும்பாலும் இந்த போர்டில் என்ன ப்ராப்ளம் வரும்னாக்கா, இந்த ஐசிக்கு போகிற வோல்டேஜ் அதாவது 2 volt போகணும். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஓவர் வோல்டேஜ் ஆகிறனால தான் உங்களுக்கு இந்த ப்ரொடக்ஷன் மோடுக்கு போயிடுது. 2 தடவை பிளிங்க் ஆகுது. அது எந்த இடம்ன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஹெட்செட் இருக்கு இல்லையா, இந்த 2 ஹெட்செட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 3 ரெசிஸ்டர் இங்கே கொடுத்துருக்காங்க. 1 2 3 ரெசிஸ்டர் கொடுத்துருப்பாங்க. அது பக்கத்தில் இன்னொரு ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ ரெசிஸ்டர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஐசிக்கு 1 volt போகும். அதாவது இது 2 volt தான் வரும் அந்த இடத்துல. இந்த இடத்துல வந்து இப்போ இந்த போர்டில் என்னாக்கா 3 volt வருது. 3.7 3.5 volt கிட்ட வருது. 3 இருங்க செக் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் பாருங்கள், 3.75 வருது. ஓவர் வோல்டேஜாக இருக்குது. இந்த ஓவர் வோல்டேஜினால தான் உங்களுக்கு இந்த செட்டு வந்து 2 பிளிங்க்கு போயிடுது, ப்ரொடக்ஷன் மோடுக்கு போயிடுது. இதில் என்னன்னாக்கா இந்த ரெசிஸ்டர் கொடுத்து அடுத்தது இதை வந்து எர்த் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ளூ கலர் ரெசிஸ்டர் வந்து எர்த் பண்ணியிருப்பாங்க. அது வந்து 10K. இது ப்ளூ கலர் வந்து 10K. இது வந்து 82K. 82Kக்கு முன்னாடி வச்சு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அடாப்டர்லேருந்து தான் இந்த வோல்டேஜ் வரும். பார்த்தீங்களா, அடாப்டர்லேருந்து வருது. 18.675 அப்படி வருது. இது வந்து அடாப்டர்லேருந்து உங்களுக்கு டைரெக்டாக வருது, இந்த ரெசிஸ்டருக்கு வருது. இந்த ரெசிஸ்டருக்கு 18 volt வந்துடுது. அதில் வந்து 82Kவை போட்டு இது வந்து எர்த் பண்ணியிருக்காங்க. இது வந்து 10Kவை எர்த் பண்ணியிருக்காங்க. எர்த் பண்ணி தான் இந்த 2 voltageாக அது மாறி தான் ஐசிக்குள்ளே போகும். இது வந்து இப்போ உங்களுக்கு வந்து இந்த 2 volt இல்லாமல் 3.75 voltage வரனால தான் இது ப்ரொடக்ஷன் மோடுக்கு போகுது. அப்போ இது என்னன்னாக்கா, இந்த ரெசிஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா, 82K ரெசிஸ்டர் வேல்யூ ஒரு வேளை சேஞ்ச் ஆகிருக்கும். வேல்யூ கொஞ்சம் போயிருக்கும், அந்த ரெசிஸ்டர் போயிருக்கும். இல்லைனா இந்த ஸ்கை ப்ளூ கலர் 10K ரெசிஸ்டர் கூட போயிருக்கும். இப்போ நீங்கள் மாற்றும் போது இந்த 2 ரெசிஸ்டரும் மாற்றிடணும். இந்த 2 ரெசிஸ்டரும் நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த 2 volt வந்துருச்சுன்னா டிவி உங்களுக்கு செட்டு ஆன் ஆகிடும். 2 voltனால அது ஸ்டாண்ட் பைக்கு இது ப்ரொடக்ஷன் மோடுக்கு போகாது. இது ஓவர் வோல்டேஜ் வரனால அது ப்ரொடக்ஷன் மோடுக்கு போகுது. இப்போ நம்ம வந்து இது 2யுமே சேஞ்ச் பண்ணுறோம். சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து 82K அப்புறம் வந்து 10Kவை எர்த் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 2 ரெசிஸ்டரும் கட்டிட்டேன். நான் கீழே இருந்து 2 ரெசிஸ்டரையும் இதிலேருந்து கட்டிட்டேன். இந்த ரெசிஸ்டரும் கழட்டிட்டேன். 82K SMDICயும் இந்த 10K ரெசிஸ்டரையும் கழட்டிட்டேன். இப்போ வந்து நான் என்கிட்ட இருக்கிறது வந்து SMD ரெசிஸ்டர் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இது வந்து 82K, இந்த இடத்துல வந்து 12 volt வருது. 18 volt இங்கே வருது. ஏன்னா 18 volt தான் இங்கே டைரெக்டாக 82Kக்கு வந்து 18 volt வந்து தான் அதுக்கு போகும். அதனால் அது இங்கேருந்து நான் 12 volt எடுத்திருக்கேன். இது எனக்கு பக்கமாக இருக்கிறதுனால 18 volt 12 volt கிடையாது. 18 volt இங்கேருந்து
82K கொடுத்து அப்புறம் இது வந்து 10K வந்து எர்த்து பண்ணியிருக்கேன். இந்த இதில் எர்த்து பண்ணிட்டேன். 10Kவை எர்த்து பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்து இன்னும் லைன் நான் வந்து இதில் கொடுக்காம வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. 1.9 2 வோல்ட்டு 2 வோல்ட் வரணும். இந்த இடத்துல 2 வோல்ட் வந்துச்சுன்னா ஓகே. நம்ம இந்த 2 வோல்ட் எடுத்து டைரெக்டாக இந்த இடத்துல கொடுத்துடலாம். நம்ம அந்த ரெசிஸ்டர் கட்டினோம்ல SMDAC, இந்த ரெசிஸ்டரையும் கட்டிட்டேன். இந்த ப்ளூ கலர் ரெசிஸ்டர் ஒன்று இதையும் கட்டிட்டேன். இதை கழட்டிட்டு இப்போ அதுக்கு பதிலாக தான் என்கிட்ட SMD ரெசிஸ்டர் இல்லாதனால 82Kவும் 10Kவை எர்த்து பண்ணியிருக்கேன். எடுத்து ரெண்டையும் ஒன்றா மணியும் 2 மணியும் ஒன்றா ஒட்ட வச்சிட்டேன். ஒட்ட வச்சு இந்த இடத்துல இப்போ நம்ம வோல்டேஜ் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த முனையை நான் செக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், மல்டிமீட்டர் பாருங்கள், 1.96 அதாவது 2 வோல்ட் வருது. இப்போ 2 வோல்ட் வருது. இப்போ 2 வோல்ட் என்ன பண்ணுறோம், நம்ம இந்த 2 வோல்ட் எடுத்து நம்ம அந்த ஐசிக்கு போகிற வோல்டேஜில் நம்ம கொடுத்துட்றோம். அந்த முனையில் கொடுத்திங்கன்னா இந்த செட்டு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ நம்ம அதை ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெசிஸ்டரை 82 வோல்ட்டு 82K ரெசிஸ்டர் இங்கே 19 வோல்ட் வருது. 19 வோல்ட்டில் கொடுத்துட்டேன். ஏன்னா இந்த இடத்துல இருந்து எடுக்கணுனாக்கா ரொம்ப லென்த்து அதிகமாகன்றனால 19 வோல்ட் இந்த இடத்துல செக் பண்ணி இங்கேருந்து டைரெக்டாக 82K கொடுத்து அப்புறம் இந்த 10Kவை வந்து எர்த்து பண்ணியிருக்கேன். இது வந்து எர்த்து, இந்த இடத்துல இருந்து எர்த்து எடுத்திருக்கேன். ஏன்னா என்கிட்ட SMD ரெசிஸ்டர் இல்லை, அதனாலக்கா நான் வந்து பெரிய ரெசிஸ்டர் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட SMD ரெசிஸ்டர் இருந்தால் ஈஸியாக அங்கே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கேருந்து எடுத்து கொடுத்துருக்கேன் நான். அந்த 19 வோல்ட் இங்கேருந்து எடுத்து 82K போட்டிருக்கேன். இங்கே 10K எடுத்து பண்ணிட்டேன். இந்த பாயிண்டில் நம்ம செக் பண்ணோம் இல்லையா, இந்த பாயிண்டில் செக் பண்ணது எத்தனை வோல்ட் வந்தது, 1.9 அதாவது 2 வோல்ட் வருது. முன்னாடி இங்கே செக் பண்ணும்போது வந்து 3.7 வந்துச்சு, அதுதான் 3.74 வந்துச்சு. அது எக்ஸ்ட்ரா வோல்டேஜ் அதிகமாக வரனால தான், ஓவர் வோல்டேஜினால தான் ப்ரொடக்ஷன் மோட் போயிடுது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ரெசிஸ்டரை வாங்கி ரெண்டையும் ஜாயின் பண்ணி இதை எர்த்து பண்ணி இதை வந்து 19 வோல்ட்டில் கொடுத்து அந்த பாயிண்ட் அந்த 2 ரெசிஸ்டரையும் கட்டிட்டு இந்த இடத்துல கொடுத்துட்டிங்கன்னா, இந்த இடத்துல செக் பண்ணிங்கன்னா 2 வோல்ட் வரணும். அந்த வோல்ட் எடுத்து இந்த ஐசிக்கிட்ட கொடுத்துருங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த செட்டை ஆன் பண்ணி பார்க்குறோம். பாருங்க, சோனி வந்துச்சா, இப்போது பக்காவாகிடுச்சு செட்டு. இப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த 2 பிளிங்க் வர செட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்கன்னா ஓவர் வோல்டேஜ்னால தான் உங்களுக்கு இந்த மாதிரி 2 டைம் ப்ரொடக்ஷன் மோடுக்கு போகுது. அதனால் நீங்கள் இப்போ வந்து அதை வந்து நீங்கள் அந்த 2 வோல்ட்டாக மாற்றி, இல்லைன்னா வேறு எங்கே இருந்தால் 2 வோல்ட் வந்துச்சுன்னா அந்த வோல்ட்டை கூட நீங்கள் கொடுத்து ஆன் பண்ணலாம் செட்டை. ஆனால் நீங்கள் ஒரிஜினாலிட்டி போய்டுறதுனால அந்த ரெசிஸ்டரை வாங்கி நீங்கள் இப்படி போட்டுட்டிங்கன்னா இது கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஆஃப் பண்ணிட்டேன், மறுபடியும் ஆன் பண்ணி கேட்குறேன். இப்போ ஆன் பண்ணிட்டேன் பாருங்கள், சோனின்னு வந்துச்சு. முதல்ல சோனின்னு வந்து ஆஃப் ஆகி 2 டைம் பிளிங்க் ஆகும். இப்போ பாருங்கள், நோ சிக்னல். நோ சிக்னல் காமிக்குது உங்களுக்கு. ஓகேங்களா, வால்யூம். இப்போது இந்த செட்டு வந்து ஓகே ஆகிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.